ஹே காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடு பயங்கர லவ்வபிளாக இருந்தது. நம்ம கதிர் அண்ட் ராஜியோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்குள்ளே இருந்த ஒரு ஐயோ இப்படி நமக்கும் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளாலாம் ஏங்க வச்சுருந்தாங்க. எஸ், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அவங்க எல்லோரும் காரில் போயிட்டுருக்குறாங்க இல்லையா. ஸோ சாப்பிட்றதுக்காக நிறுத்துறாரு கதிர் நிறுத்துறாரு. ஸோ அவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த கஸ்டமர் ஒருத்தர்கிட்ட, சார் இங்கே போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ராஜியும் கூப்பிடுறாரு, வா நம்மளும் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின் போது ராஜி வந்துட்டு, இல்லை வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ்ரூம் மட்டும் போகணும் அப்படின்றாங்க. ஸோ இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க போயிட்டு வர வரைக்கும் இவரும் வெயிட் பண்ணுறாரு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு பார்க்குற ஒரு சிலருக்கு சின்ன விஷயமா தோணலாம். ஆனால் அதை ரியலைஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம தனியாக போயிட்டு வரோம், இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் தனியாக நைட்டு போகிறதுன்றது ஒரு பயம். நமக்காக ஒரு துணை வெளியே நிற்கிதுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதை காமிச்சாங்க. அந்த ஒரு குட்டி குட்டி சீன்ஸ் தான், ஆனால் அதில் அவ்வளோ டச்சிங்காக இருந்தது. ஸோ அதை பார்த்ததுமே ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இவர் நமக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறார் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் வராங்க. அப்புறம் கதிர் சொல்கிறார், வா சாப்பிட்லான்னு போது, இல்லை எனக்கு வேணாம் நீ போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்றாங்க. அப்போ கதிர்ட்டு சரி ஓகே நீ நில்லு நான் போயிட்டு வரேன் அப்படின்றாரு. அப்போவுமே யோசித்தேன், எப்படி இந்த இடத்துல இவங்களை தனியாக விட்டுட்டு போவார் அப்படின்னு பார்த்தா, அங்கே போனவர் உடனே வந்துட்டார் பார்சல் வாங்கிட்டு. பார்த்தா அதில் பிஸ்கெட்ஸ் வாழைப்பழம் இது மட்டும்தான் இருக்குது. ஏன் நீ சாப்பிட்லையா அப்படின்னு ராஜி கேட்கும்போது, இல்லை இங்கே மல்லிப்பூ இட்லி நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ இட்லி முடிஞ்சு போச்சான், அதனால தான் இந்த பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின் போது ராஜி கேட்குறாங்க, ஏய் சும்மா சொல்லாததா, எனக்காக நீ வந்துட்டு சாப்பிடாம எதுவும் வந்துட்டியா அப்படின் போது, ஆஹா உனக்காகலாம் இல்லை, எனக்கு வேணும்னு பிஸ்கெட் பனானா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறார். அந்த நேரம் நம்ம கஸ்டமரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. அப்போ நம்ம கதிர், சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின் போது, சூப்பராக ஆவி பறக்க இட்லி எடுத்து கொடுத்தாங்க பாரு, மல்லிப்பூ இட்லி அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின் போது ராஜி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ நம்ம சாப்பிடலன்றதுக்காக நமக்காக இவனும் சாப்பிடலையா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. காரில் ஏறினதுமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தூக்கம் வருது. அந்த கஸ்டமர் தூங்கிட்டாரு, நம்ம ராஜிக்கும் தூக்கம் வருது. அப்போ கதிர் சொல்கிறாரு, நீ நல்லா தூங்கிக்கோ அப்படின் போது ராஜி வந்துட்டு, இல்லை வேண்டாம் நான் முழிச்சிருக்கேன், நான் நைட்டெல்லாம் முழிச்சு படித்து அடுத்த நாள் நான் இதுக்கும் எக்ஸாமுக்கு போயிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா கதிர் சொல்கிறாரு, நீ ஒழுங்காக தூங்கினா தான் நீ காலையில் இப்போ எக்ஸாம் எழுத முடியும், அதனால் நீ நல்லா தூங்குன் போது, இல்லை நான் தூங்க மாட்டேன் அப்படின்றாங்க. என்ன யோசிக்கிறாங்க ராஜி அப்படின்னா, கதிர் கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் ஓட்டுறான். ஸோ அவனுக்கு நம்ம கம்பெனி கொடுத்தா நம்மளும் முழிச்சிருந்தா நல்லாயிருக்கும். நம்மளும் தூங்கிட்டோம் அப்படின்னா அவனும் தூங்கிட்டு என்ன பண்ண முடியும், அவனுக்கு கூட பேசிக்கிட்டு கம்பெனி கொடுத்துட்டு வரலான்னு யோசிக்கிறாங்க. பட் அவங்களையே மீறி அவர் மேலே தூங்கி தூங்கி விழுகிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தை மாதிரி அவங்க தூங்கி தூங்கி விழுகிறதும் அந்த இடத்துல நம்மளோட கதிரோட எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் அவங்கள அப்படியே லைட்டாக தூக்கி தூக்கி விடுறாரு. ஏன்னா சாஞ்சிக்கிட்டே இருக்காங்க, அவர் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே அவங்கள தூக்கி தூக்கி விடுறாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாயிண்டில் ராஜி முழிச்சிட்டாங்க, ஐயோ நான் தூங்குறேன், நான் அம்மா தூங்கி தூங்கி என் மேலே விழுந்துட்டு இருந்தேன், நீ தூங்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் ட்ரைவ் பண்ணுறாரு. அவருக்கும் பயங்கரமாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து நிறுத்திடுறாரு. காரை நிறுத்திட்டு மெதுவாக கார் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே இறங்கி மெதுவாக டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல கூட நம்மளால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. நம்ம அந்த டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதோ க்ளோஸ் பண்ணுறதோ அந்த சத்தம் கேட்டு ராஜி முழிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க எனக்கு எபிசோடில். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டோர் சத்தம் கேட்டு அவங்க முழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக டோரை மெதுவாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணி தண்ணி குடிச்சு, ஏன்னா அவருக்கும் தூக்கம் வருதுன்றதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாரு. அப்போ ராஜி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, ஐயோ பாவம் நீ எவ்வளோ கஷ்டப்படுற, காலையில் காலேஜ் போகிற, அப்புறம் டெலிவரி பார்க்குற, அப்புறம் நைட்டு இந்த மாதிரி டிரைவிங் போகிற, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, எனக்காக நீ எவ்வளோ நிறைய கஷ்டப்படுற அப்படின்போது, அப்போ இவர் வந்து அதை ஃபன் ஆக்குற மாதிரி, ஓ நீ சொல்கிற மாதிரி நான் பெரிய ஆள் தான் இல்லை, எத்தனை வேலை பார்க்குறல்ல அப்படின்போது, டேய் கலாய்கிரி அப்படின்போது, இங்கே பாரு எத்தனையோ பேர் எவ்வளவோ வேலை பார்க்குறாங்க, ஏன்னா சாதாரண ஒரு 3 வேலை தானே வீடு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க அதுக்குள்ளே ராஜிக்கு தூக்கமும் வந்துடுது. அவரும் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்த சீட்டில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட சக்திவேல் அண்ட் குமாரை காமிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அவங்களோட யாரோ அவங்களுக்கு ஒரு பணம் தர வேண்டிய பார்ட்டி இருக்காங்க போல இருக்குது. அவங்கக்கிட்ட காசு வாங்கணும் அப்படின்னு நம்ம சக்திவேல் சொல்லும்போது குமார் சொல்கிறாரு, அப்போ நீங்கள் போங்க நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு குமார் போயிட்டார். ஸோ சக்திவேல் தனியாக போயிட்டுருக்கிறாரு. அங்கேருந்து எதிர்த்தாப்பில் நம்மளோட செந்தில் வராரு. அவரும் வந்து வாக்கிங் வராரு. 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்ததுமே ஆல்ரெடி நம்ம செந்தில் காண்டில் இருந்தார் இல்லையா சக்திவேல் மேலே, பார்த்ததுமே அவரை போவிடம் வழி விடாமல் தடுத்துட்ருக்கிறாரு. இப்போ சக்திவேல், என்னடா சண்டைக்கு வந்துட்டே அப்படின் போது, நீங்கள் எதுக்கு மீனா ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன மீனா ஆஃபீஸ்னால் அவங்க ஆஃபீஸா, அது
கவர்மெண்ட் ஆஃபீஸ், நான் போக தாண்டா செய்வேன் அப்படின்னு சக்திவேல் சொல்லணும். செந்தில் கேட்குறாரு, நீங்கள் அங்கே போகிறது தப்பு இல்லை, அங்கே போய் என்ன மிரட்டுறீங்களா அப்படின்போது, ஓ உன் பொண்டாட்டி பயந்துட்டாளா, உன் பொண்டாட்டி அடக்கி வை, என் கடைக்கு நோட்டீஸ் அனுப்புகிறேன் அடக்கி வை அப்படின் போது இவர் கேட்குறாரு. செந்தில் கேட்குறாரு, நீ ஆக்கிரமிப்பு இடத்துல போய் இடம் கடை கட்டுவேன், அப்போ அவள் கேட்காம இருப்பாளா, அவள் அப்படி தான் அவள் வேலையை செய்வா அப்படின் போது, நான் செஞ்சேன்னா நான் அப்படி தான் மிரட்டுவேன், நான் என்கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்ண நான் இப்படி தான் மிரட்டுவேன் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்குள்ள ஆர்குமெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அது ஒரு பாயிண்ட்ல நம்ம குமார் வர்றாரு, அவங்க வீட்டில் இருந்து அந்த காசு கேட்டுட்டு வெளியே வரும்போது பார்த்தா இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறது பார்க்குறாரு. ஐயோ அப்படின்ட்டு ஓடி வந்து தடுக்கிறாரு. தடுத்துட்டு என்னாச்சு அப்படின் போது இவர் சொல்கிறாரு, அவன் பொண்டாட்டி பேர் பயந்துக்கிட்டு இவனை அனுப்பி விட்டுருக்கா, நம்மளோட இடத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கா, அதை கேட்டேன் அப்படின் போது இவர் சொல்கிறாரு குமார் உடனே, ஆமாப்பா தப்பு தானப்பா நீங்கள் பண்ணது அப்படின்றாரு. செந்திலுக்கு ஷாக்கு, யாரா இவன் எப்போ பாரு சண்டை போட்டுட்டு இருக்கேன், இவனடா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குறாரு. அப்போ வந்து நம்ம குமார், ஆமாப்பா அன்றைக்கே வந்து அந்த கடையை வந்து ஆக்கிரமிப்பு கட்டாதீங்கன்னு சொன்னேன், அது தப்பு, அதை மீறி நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் வேண்டாப்பா இடிச்சிருங்கன்னு சொன்னேன், அதுவும் தப்பு, இது இல்லாமல் இன்னொரு தடவை அவங்க ஒய்ஃபை போய் மிரட்டிருக்கீங்க, தப்பு தானப்பா அப்படின் போது இவர் இருந்துட்டு என்னது இது நடக்குது அப்படின்னு மாதிரி செந்தில் பார்க்குறாரு. ஸோ ஒரு குமார் சொல்கிறாரு, நீங்கள் எங்களை மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படி நடக்காது அப்படின் போது செந்தில் இருந்து, இனிமேல் வராமல் இருக்கிறதா உங்கள் அப்பாவுக்கும் நல்லது, இனிமேல் இல்லை நாங்கள் வரமாட்டோம், உங்கள் ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி குமார் பேசுகிறாரு. அப்போ நம்ம சக்திவேலுக்கு, அவர் நம்மளோட செந்தில் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம சக்திவேலுக்கு ஷாக்கு, டே என்னாச்சுடா நீயும் என்னை கட்சி மாறிட்டியாடா அப்படின் போது, அப்பா இல்லைப்பா இப்போது நம்மளோட ஆசை என்ன, அரசியை கல்யாணம் பண்ணணும், ஆனால் அரசி வந்துட்டு பிடி கொடுக்கவே மாற்றம் என்ன நடந்தாலும், ஆனால் இப்போ இந்த பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, இதை கண்டிப்பாக செந்தில் போய் வீட்டில் பேசுவார், அப்போ அரசி மனசு மாறும், ஓ இவன் நல்லவன் தான் போல இருக்கே அப்படின்னு அரசி இவங்க பேச்சை கேட்டு என்னை நம்ப ஆரம்பிப்பா, அதுக்கப்புறம் பாருங்க அப்படின் போது, டே சூப்பர் ஐடியாடா அப்படின்ட்டு, இருந்தாலும் உண்மையெல்லாம் அவளை லவ் பண்ணிடாதடா அப்படின்னு அவளாம் ஒரு அப்பனான்ற மாதிரி பேசிட்டு இருந்தான், உண்மையெல்லாம் லவ் பண்ணிடாதடா அப்படின் போது, இல்லைப்பா அப்படின்னு, இங்கே பாருடா அந்த கடையான இவங்க தொடவே விடக்கூடாது, அரசியை கல்யாணம் பண்ணி இவங்களை கஷ்டப்படுத்தணும், சரி நம்ம கடைக்கு வந்துட்டு வேறு யாரையாவது வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களோட பிளான் வந்துட்டு அவர் டைரெக்டாக அரசி அப்ரோச் பண்ணி பார்த்தாரு, அரசி பிடி கொடுக்கவே இல்லை. ஸோ செந்தில் சொல்கிறது மூலிமா அரசி நம்புவாங்க இல்லையா, ஏன்னா அவங்க குடும்பத்தாலே ஒரு ஆள் வந்து குமார நல்லவர்னு நினைக்கும் போது இவங்களும் நினைப்பாங்கன்றதுக்காக ஒரு பிளான் பண்ணுறானுங்க. எப்படியோ அரசியை கவுக்க போகிறானுங்க அப்படின்றது புரியுது. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்மளோட கதிர் ராஜி தான். ஸோ அந்த கஸ்டமரை கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் விட்டுறாரு நம்ம கதிர். அவர் சொல்கிறார், நான் இனி எனக்கு தேவைப்படும் போது உனக்கு கூப்பிட்றப்பா அப்படின் போது, இவரும் நம்ம கதிர்ன்ட்டு சரி வா நம்மளும் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின் போது நம்ம ராஜி யோசிக்கிறாங்க, வேண்டாம் என்னால் அவன் எவ்வளோ செலவு பண்ணுவான்ட்டு, இல்லை வேண்டான் போது, இல்லை ஏசி ரூம்லாம் இல்லை, ஒரு சாதாரண ரூம் தான் போட்டிருக்கேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா அவர் யோசிக்கிறார், ஆமாம் ப்ரஷ் பண்ணலை, காஃபி குடிக்கலைன்னு சொல்லிட்டு ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு காஃபி சோப்புன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வராரு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க கூட இந்த அளவுக்கு தன்னோட பார்ட்னருக்காக யோசிப்பாங்களான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எபிசோடில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரூமுக்கு போகிறாங்க. ரூம் பார்த்தா நல்லா இருக்குது. ராஜி கேட்குறாங்க, ஏய் நல்லா தான் இருக்குது, நீ சொன்ன அளவுக்குலாம் மோசமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு, சரி நீ குளிச்சு கிளம்பு நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அவர் ரூம்லேருந்து வெளியே போகிறார். அப்போ ராஜி கொஞ்சம் தயங்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், இங்கே பாரு இந்த ஹோட்டலை நான் விசாரிச்சுட்டு தான் நான் எடுத்தேன், அதாவது இந்த ஹோட்டலில் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், ஸோ உன்னை கூட்டிகிட்டு வந்து தங்க வைக்கும்போது நல்ல ஒரு சேஃப்டியான ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக தான் இதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ பயப்படாத சேஃப்டியாக தான் இருக்கும், நீ போய் குளிச்சு ரெடி ஆகு அப்படின்னாரு. ஸோ அந்த இடம்லாம் பார்க்கும்போது அவரவே வந்துட்டு ஒவ்வொரு நாள் தன்னோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி ட்ரைவ் பண்ணாலும், அந்த கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சாலும் தன்னோட ஒய்ஃப் அவங்கள நம்பி வந்த ஒருத்தங்களுக்காக அவர் யோசிக்கும் போது அவங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது கற்றுக்கோங்களா பசங்கள்லாம் கற்றுக்கணும் இவர்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பிடிக்காத ஒய்ஃபை கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்காக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கட்டுமே, அந்த பாத்ரூமில் அவங்களுக்காக வெயிட் பண்ணதாகட்டும், அவங்களுக்காக சாப்பிடாம இருக்கிறது, அவங்களுக்கு தூக்கம் வருது நீ பார்த்துக்கோ அப்படின்றது, அவங்களுக்கு ஒரு ப்ரஷ் பண்ணணும், டீ காஃபி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற பல எண்ணங்களை பார்க்கும்போது ரொம்ப லவபிளாக இருந்தது. ஸோ இன்றைக்கி செம்ம எபிசோடாக இருந்தது. அந்த காதலில் நம்மளும் சேர்த்து உருக வச்ச மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.